நண்பர்களே, சி ஜோசப் விஜய் என்னும் நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கிறேன். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அது எப்படி நண்பர்களே தெரியல. நான் கனவுலதான் இருக்கேனா இல்ல நிஜத்துல வாழ்ந்துட்டு இருக்கேனா, இது உண்மையாவே இப்ப நடந்தது கனவா, இன்னைக்கு உண்மையாவே திங்கக்கிழமை தானா இல்ல எதுவும் வேற யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கேனான்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. விசில்ஸ் நான் பேசுற நேரம் விசில் சவுண்ட் கேட்டுட்டு இருக்கீங்க ஏரியா சைடு. அவ்வளவு தூரம் வந்து அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். எனக்கு ஏதோ சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது 70-75 வருஷமா 50 வருஷமா ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டுல ஆண்டுட்டு இருக்கும் போது 2 வருஷத்துல ஆரம்பிச்ச கட்சி 2024 2வது மாசம் 2ஆம் தேதி ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷத்துல சிஎம் நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் லியாரி. என்னால ஸ்டில் நம்ப முடியல. அதாவது படத்துல ஒரு 100 கோடி நாள் வசூல் அடிச்சு பார்த்திருப்போம். எலெக்ஷனே ஃபர்ஸ்ட் ஒரு பிரஸ் மீட்டை கூட பார்க்காம என்ன சொல்றது, படத்தை விட தாண்டி கலந்துகிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 100+ சீட்ஸ். how this possible, how did this even happen? என்னால சத்தியமா நம்ப முடியல. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். உண்மையாவே கனவுதானா இல்ல உண்மையாவே எவ்வளவு நாளே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. நான் என்னோட கணிப்பு, நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணன்றது எல்லாமே நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்னா பார்ப்போம். 50 வருஷமா 2 கட்சி இருந்தாங்க, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. ஒரு என்ன சொல்றது, கிங் மாதிரி இருந்து அவங்க 2 பேரையும் கவுத்தி விட்டு. பட் டீடைலா அந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம். யார் எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருக்கா, என்னென்ன பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஓட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். இது வரலாறுலே நடந்ததுல இட்ஸ் ஹிஸ்டரி. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல 4 முனை போட்டி மாதிரி இருந்துச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே தான் ஸ்பாரிங் போட்டு நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவிகே கொஞ்சமா 2வது இடத்துக்கு வந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎம்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் மும்முனை போட்டி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டாமினேட் பண்ணி கம்ப்ளீட்டா 100+ சீட்ஸ். அது நிறைய பேரு கரியரின் உச்சம்னா என்ன, கரியரின் உச்சம் இதான்டா கரியரின் உச்சம்ன்ற மாதிரி அவ்வளவு தூரம் ரிசல்ட் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஜோலி முடிஞ்சு. சோ 100+ சீட்ஸ் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இவ்வளவு தூரம் வெற்றி ஜெயிக்கிறாரு அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி. ஆக்சுவலா நம்ம இந்த விதியுடன் விஜயுடன் மோதாதுன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியுமா? திஸ் டெம்ப்ளேட் பிகேம் ரியல். உண்மையாவே இந்த டெம்ப்ளேட் ரியல் ஆயிருக்கு. அண்ணா முன்னாடியே என் வீடியோலயே சொல்லியிருந்தேன், ஓட் ஸ்பிளிட் கண்டமினிக்கு இருக்க போது கண்டிப்பா ஓட் ஸ்பிளிட் நடக்கும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி என்ன சொல்றது, ஓட் ஸ்பிளிட் குண்டாங்குறையா போயிருக்கு. அந்த அளவுக்கு வித்தியாசங்கள் நிறைய இது பட்டிருக்கு. டிஎம்கே டிவிகே ஏடிஎம்கே என்டிகே எவ்வளவு பேர் எவ்வளவு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், பட் ஆனா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டிவிகே ரசிகர்கள், நண்பர்கள், தோழர்கள் எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பீங்க. சோ வாழ்த்துக்கள். ரிசல்ட்ல தெரிஞ்சு போச்சு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. மக்களே சொல்லிட்டாங்க. சோ கரியரின் உச்சம் சிஎம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி. அண்ணா என் வீடியோல முன்னாடியே சொல்லியிருந்தேன். முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு ஓட்ஸ் வாங்குறாங்க. ஓட்டு 1 கோடி ஓட்டு 2 கோடி ஓட்டு வாங்கினாலுமே அதுல எவ்வளவு தொகுதி ஜெயிக்கிறாங்க, எவ்வளவு கான்ஸ்டிடியூவன்சி வின் பண்றாங்கன்றதா மேட்டர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இவருக்கு ஓட்டு இல்ல, இவருக்கு ஓட்டு குமியுது, இங்க இருக்கவங்களுக்கு ஓட்டு நிறைய வந்திருக்கு, இங்க இருக்க ஓட்டு ஸ்பிளிட்டா இருக்குன்ற மாதிரி. இல்ல புரியல. ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவங்க லீட்ல இருக்காங்க, டிவிகே விஜய் ஜெயிச்சிட்டாருன்றதை தாண்டி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் என்ன சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் என்னால ஈஸியா பார்க்க முடிஞ்சு, அதனால சொல்றேன். ஆக்டர்ன்றனால கூட்டம் வருது, கூட்டெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓட்டு எல்லாமே சீட்டா மாறாதுன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அவங்கதான் கரெக்டா சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 98ல இருந்து 120க்குள்ள வாங்குவாருன்ட்டு. எக்ஸாக்டா சேம் அதே மாதிரி அவர் பிரதீப் குப்தா ட்விட்டர்ல நான் பார்க்கும் போது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு. சோ நம்ம கருத்து கணிப்பு கரெக்டா இருக்குன்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு. ரொம்ப கூட டிஃபரன்ஸ் இல்ல, அந்த அளவுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு. இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைக் எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. நானுமே அது என்னன்ற சொல்றேன். நிறைய பேர் விஜய் என்ன சொல்றது, 100 சீட்லாம் என்ன 50 சீட்டு 50 சீட் என்ன 30 சீட்டு 30 என்ன 10 சீட்டு வாங்கினா நான் அரசியலே பேச மாட்டேன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லாம் சொல்லியிருந்தாரு. 100 வேண்டாம், 50 வேண்டாம், 30 10 சீட்டு ஜெயிச்சிருக்கும்.
நான் அரசியலே பேச மாட்டேன். சோ 100 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. ஐ ஹோப் ரங்கராஜ் பாண்டே நீங்க இதுக்கப்புறம் அரசியல் பேச மாட்டீங்கன்னு நம்புறேன். எப்படி இருக்கிற பத்தில காலுக்கு கீழே ஒரு காலம் வச்சிருக்க முன்னாடியே சோ நீங்க கொடுத்த வாக்க மக்கள் கிட்ட காப்பாத்துவீங்க நம்புறேன். சோ ஜோக்ஸ் அப்பார்ட், இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் அவர் வந்து ஓட்ஸ் ஜெயிப்பாரு, அவரோட கான்ஸ்டிடியூவன்சில மட்டும் தான் ஜெயிப்பாரு, அவர் எங்க நிக்கிறாரோ பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல மட்டும் தான் ஜெயிப்பாரு, வேற எங்கேயும் ஜெயிக்க மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்ப 2 இடத்துலயும் ஜெயிச்சிருக்காரு. ஒரு மினிமம் 7ல இருந்து ஒரு 10 சீட் வாங்குவாரு, ஒரு 10% தான் அவரால் ஓட்டு வாங்க முடியும். சோ ஒரு 7ல இருந்து ஒரு 10 சீட்டு கான்ஸ்டிடியூவன்சி தான் ஜெயிப்பாரு, அதுக்கு மேல ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நிறைய யூடியூபர்ஸ், நிறைய கிரியேட்டர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் 2 விஷயம் ஆக்சுவலா நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். 2 விஷயம் நடக்க சான்சஸ் இருக்கு டிவி கேக்கு அப்படின்னு. பட் ஆனால் நான் அதெல்லாம் சொல்லல. சொல்லியிருந்தா கமெண்ட்ஸ்ல அதெல்லாம் நடந்திருக்காது ப்ரோ, நீ என்ன ப்ரோ ரியாலிட்டியை பாருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருப்பீங்க. பட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, உண்மையாவே அவர் வந்து ஒரு 20ல இருந்து 25 சீட்ஸ் வாங்குவாரு, அவரும் ஜெயிச்சிருவாரு. அது போக ஒரு 20ல இருந்து 25 சீட்ஸ் வாங்கி அவரோட எம்எல்ஏஸை வந்து அவர் வந்து அங்க சட்டசபைக்குள்ள அசம்பிளிக்குள்ள கூட்டிட்டு போவாரு. ஸோ அவர் என்டர் ஆயிருவான்றது ஒரு 20 to 25 எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது வந்து நான் முன்னாடியே சொல்றேன், அவர் இப்ப இந்த ரோட் ஷோ பண்றாரு, கட்சி ஆரம்பிச்ச டைம்ல எனக்கு இதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இந்த கூட்டம் வர ஆரம்பிச்சாரு தெரியுமா, அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம எல்லாரும் கேம்பெயின் பண்ணிக்கலாம், நீங்க எங்கனாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு என்னைக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அங்க கூட்டம் வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறது, எஸ்பெஷலி இந்த தூத்துக்குடி அந்த மாதிரி ஊர்ல வந்து கூட்டம் அலமோதுச்சு. தூத்துக்குடி எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி ஒரு சுனாமி வேவ் மாதிரி இருந்துச்சு. இப்போ செகண்ட் ப்ரெடிக்ஷனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அடிச்சாருன்னா கண்டிப்பா 120+ சீட்ஸுக்கு மேல அடிப்பாரு நான் நினைச்சேன். ஒன்னு அடிச்சாருன்னா 20 அடிப்பாரு, இல்லைன்னா 120+ சீட்ஸ் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த 60, 70, 80 அந்த மாதிரி அடிக்க மாட்டாருன்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியுமில்ல நினைச்சது 1 வாங்கினா 20 சீட்ஸ் வாங்கி அவரும் உள்ள போயிருவாரு, அவரோட சேர்ந்து ஒரு 18 பேரை எலெக்ஷன் அந்த அசம்பிளிக்குள்ள கூட்டிட்டு போயிருவாருன்னு நினைச்சேன். அண்ட் அதை தாண்டி இல்ல அப்படின்னா 120+ சீட்ஸ் வாங்கி ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்குள்ள தோணுச்சு. இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா இது நிறைய பேர் நம்பியிருப்பீங்களான்றது தெரியல. பட் ஆனா என் மைண்ட் செட்ல இதான் இருந்துச்சு. What? Bro, what are you talking about, man? நிறைய ட்ரோல்ஸ், நிறைய மீம்ஸ், அந்த தாண்டி அதெல்லாம் சரி ஃபேன்ஸ் தற்கொலையா சொல்றாங்க, சரி ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கத்திட்டு மத்ததெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்றாங்க, அவங்கள தான் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பேசுறாரு, போலீஸ் ஆபீசரையும் தற்கூறின்றாங்க. ஒரு பொசிஷன்ல இருக்க ஒரு டாக்டர் பேசுறாங்க, ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு மேனேஜர் சம்திங் அந்த லெவல்ல இருக்கிறவங்க பேசுறாங்க, அவங்களையுமே பார்த்து ஐடி பீப்புள்ல இருக்கவங்க வந்து அவ்வளவு கூட்டம் கூடுறாங்க, அவங்களும் ஓட்டு போறாங்க, வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் ஓட்டு போறாங்க போது ஓவராலா பீப்புள் தமிழ்நாடு மக்களே ஒரு மாதிரி முட்டாள் மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. என்னால ட்விட்டர்லாம் ஒரு சில ட்வீட்ஸ் பார்க்க ஆரம்பிக்க முடியுது என்னால. இப்பயுமே அவர் ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிவிகே கூட்டம்னு சொல்லி தொண்டர்கள் ஓவரால் அந்த க்ரௌடையும் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடுன்றத தற்கூரி நாடுன்ற மாதிரி. அதாவது பீப்புள் அட் த லாஸ்ட் நம்ம எந்த பார்ட்டிக்கு, இப்போ எனக்கு நான் ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்றேன், நீங்க ஒரு பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுவீங்க, அட் த எண்ட் ஆஃப் த டே பீப்புள் என்ன ஓட் டிசைட் பண்றாங்களோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுதான் ரியாலிட்டி. அதை தாண்டி பீப்புளே நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது வந்து இந்த மாதிரி தற்கொலைன்னு சொல்றது வந்து அது சரி கிடையாது. அது என்ன சொல்ற, அது ஒரு அவதூறு பரப்புற மாதிரியான, இது மக்களை தான் நீங்க அவதூறு படுத்துறீங்க, ஓவராலா மக்களை தான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு எந்த பார்ட்டி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரியான முறையில கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. நீங்க டிவிகே கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, டிஎம்கே, என்டிகே, அண்ட் ஆப்வியஸ்லி எல்லா சைட்லயும் ஃபால்ட்ஸ் இருக்கும். சோ எந்த கட்சினாலும் 4-5 கட்சி எந்த கட்சினாலும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எனக்கு அதெல்லாம் பர்சனலா நானும் அதை எடுத்துக்க மாட்டேன். சோ தப்பு இருக்கு, பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க போது அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற ஆள் தான் நான். அந்த பக்குவம் எனக்கு இருக்குங்கும் போது சோ அதை வந்து நான் கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சோ பீப்புள் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஒரு பார்ட்டி அப்படின்றப்ப கண்டிப்பா அவங்க மேல தப்பு இருக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனா இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் இன்டெலெக்சுவல் புலித்தீஸா நம்மளை காட்டிக்கணும்ட்டு இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ற யூடியூபர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களான்றதுலாம் எனக்கு தெரியல. இந்த விஜய் பத்தி பேசிட்டோம்னா நம்மள ஒரு இன்டெலெக்சுவலா காமிச்சுக்கலாம், நமக்கு ஒரு அரசியல் ஞானோதயம் இருக்கு, அரசியல் புரிதல் நமக்கு நிறைய இருக்கு, நம்மளோட அரசியல் எக்ஸ்பெக்ட் நம்ம அப்படின்ற மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸ்பெக்டா காமிச்சுக்கிறோன்ற மாதிரி அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா நான் ஃபாலோ பண்ற கிரியேட்டர்ஸே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபால்ட்ன்றது எல்லார் சைடும் இருக்கும், எல்லார் சைடுமே மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்படின்றப்ப நியூட்ரலா இருந்து பீப்புளுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றப்போ நியூட்ரலா எல்லா பார்ட்டியும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது சரிதானே, அப்படிதானே பேசி ஆகணும். பட் ஆனா ஒரு பார்ட்டி மட்டும் தான் நான் அடிப்பேன், அடிச்சாதான் நான் இன்டெலெக்சுவல்ன்ற மாதிரி இது வந்து நான் எல்லா கட்சிக்குமே சொல்றேன். டிவிகே அடிச்சா நான் இன்டெலெக்சுவல், என்டிகே அடிச்சா இன்டெலெக்சுவல்ன்ற மாதிரி ஒரு ஈக்குவலா பேலன்ஸ்டா யாரு கரெக்டோ யாரு சரியோ அவங்கள விட்டுட்டு மீதி இருக்கவங்க எல்லாரையும் பத்தி பேசி அவங்களுக்கு அகைன்ஸ்டா கிரிட்டிசம் வைக்கிறது தான் ஒரு ப்ராப்பரா பீப்புளுக்காக பேசுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணாம நம்ம விஜய் அடிச்சிட்டோம்னா நம்ம இன்டெலெக்சுவலா பாக்குறோம் அப்படின்ற மாதிரி
கிட்டத்தட்ட ஒரு மலுமட்டத்தனமா லூசு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. சோ அவங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ஈக்குவலா யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ எல்லாரையும் கேட்கணும்ன்ற அறிவுலாம் அவங்களுக்கு இல்ல. லிட்டரலி அதை பார்த்தாலே தெரியுது. இதுல அரசியல் ஞானோதயம், அரசியல் புளுத்தின்ற மாதிரி அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இப்ப நான் ஈவினிங் சாயங்காலம் 6:40 எடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே. இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டிவிகே வந்து 108 சீட் வந்து வாங்கியிருக்காங்க, திமுக வந்து 74, ஏடிஎம்கே வந்து 52 சீட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஓவரால் ஓட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,87,99,450 ஓட்டு, இவ்வளவு பேர் வந்து ஓட் பண்ணிருக்காங்க. இப்போ 640 வந்து டிவிகே எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்றத நான் சொல்றேன். ஆக்சுவலா டிவிகே வந்து 32.2% வாங்கியிருக்காங்க. 32.2% ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. 1,57,4,958 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து நான் இப்ப எடுத்துட்டு இருக்க டைம்ல. ஆக்சுவலா இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இன்னும் 10 சீட் 8 சீட் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ சிங்கிள் மெஜாரிட்டியா 118 சீட் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவர் வந்து யாரோட உதவியும் தேவையில்லாம 118 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டியா அவர் உள்ள போயிடலாம். பட் ஆக்சுவலா இப்ப 108 110 அந்த மாதிரியான நம்பர்ஸ் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. டிஎம்கே பாத்தீங்க அப்படின்னா 1,41,56,902 ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க, 29%. அப்படி இல்ல 108 சீட் தான் வாங்கியிருக்காங்க, 110 சீட் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 108 சீட் தான் வாங்கியிருக்காங்க, 110 சீட் தான் வாங்கியிருக்காங்க, ஒரு 8-10 சீட் வந்து குறையுது, 8-10 எம்எல்ஏஸ் குறையறாங்க அப்படின்னா ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது நமக்கான கவர்னர் இருப்பாங்க இல்லையா, சோ டிஎனோட கவர்னர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் ஒரு 8 சீட்ஸ் தேவைப்படுது, சோ யாரு கூடயாவது அலைன்ஸ் வச்சு இல்ல சம்திங் யாரையாவது கொஞ்சம் கம்பைன் பண்ணி சேர்த்து ஒரு 8 எம்எல்ஏஸோட சேர்த்து நீங்க ரூல் பண்ணுங்க, தமிழ்நாடு ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை ரூல் பண்றது நெக்ஸ்ட் 15 டேஸ் டைம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 நாள் தான் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் 15 நாள் அப்படின்னா மே 19 வரைக்கும் இருக்கும் நினைக்கிறேன். சோ அந்த மே 19க்குள்ள அந்த 15 டேஸ்க்குள்ள 8 பேர் வந்து திரும்ப எம்எல்ஏவா வேற கட்சியில இருந்து திரும்ப வந்தாகணும். சோ அவங்க கூட வந்து டிவிகேவோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஆகணும். சோ அப்படி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமா அவங்க ஆட்சி அமைச்சுக்கலாம். சோ இவங்க சொல்றதா அவங்க கேட்பாங்க. எலெக்ஷன்ல வேற டீமோட வேற பார்ட்டியோட எலெக்ஷன்ல இருந்து வேற பார்ட்டியோட உழைச்சு வேற பார்ட்டிக்காக ஓட்டு கேட்டு வேற பார்ட்டியில இருந்தவங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க கூட வராங்க, அலைன்ஸ்ல வராங்க. இவங்க வந்து இவங்க சொல்றதுக்கு வந்து கேட்பாங்களா? டிவிகே மேல இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்ற கவர்மெண்ட் அந்த அட்வைஸ் வந்து இவங்க கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இவங்க மேபி நிறைய டிமாண்ட்ஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கேட்டாலுமே அவங்க நிறைய கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. அவங்க தான் சிஎம் அப்படின்றப்ப கொஞ்சம் டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. சோ அது மேபி வேற மாதிரி கொஞ்சம் சிக்கல்களை வர வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செங்கோட்டையன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஆல்ரெடி அவர் ஜெயிச்சிருக்காரு வேற. சோ அப்படின்றப்ப அவர் வந்து கொஞ்சம் அவரோட இன்ஃபுளுன்ஸ் அவரோட திறமையெல்லாம் காமிச்சு மேபி டிவிகே சைட்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் கூட பழக்க வழக்கெல்லாம் இருக்கும். சோ எங்க கட்சிக்கு வந்து வாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும். 15 நாள்ல கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஆக்சுவலா இந்த டைம்ல என்ன பேர் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணி நிறைய பேர் ஒரு மாதிரி பயந்துட்டு தான் இருக்காங்க. பிஜேபி எதுவும் உள்ள வந்துருமா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதுவுமே வர வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிசிஷன் எடுத்திருந்தாரு அப்படின்னா அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு எப்படியும் 150 சீட்ஸை தாண்டி போயிருக்கும். சோ என்டிஏ கூட கூட்டணி வச்சிருந்தாரு, ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு ஈஸியா வின்னா இருந்திருப்பாரு, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஆனா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஆனா எதுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல, அது நடக்க போறது இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய தொகுதியில நிறைய பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓட் ஸ்பிளிட் வந்து கண்டமேனிக்க நடந்திருக்கு. சோ எக்கச்சக்கமான ஓட் ஸ்பிளிட் வந்து நடந்திருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்டிகே என்ன சொல்றது, ஏ சர்க்கிள்லயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏ சர்க்கிள்லயே ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க, அண்ட் என்டிகே சப்போர்ட் பண்றவங்க இருக்காங்க. சோ எல்லா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்களுமே இருக்காங்க. அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த தடவையாச்சு அட்லீஸ்ட் சீமானவர்களாச்சும் போயிருவாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த 234 சீட்டும் ஜெயிக்க முடியல அப்படின்னா காரைக்குடியிலேயாவது அட்லீஸ்ட் ஜெயிச்சிருவாருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டு டீமே அதான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா அங்க வந்து அந்த டாக்டர் பிரபுன்றவர் டிவிகேல இருக்கவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5ஆவதா அந்த மாதிரி ஒரு பின்னடைவுல சீமான் அண்ணன் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 30 லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கியிருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ப்ரீவியஸ் எலெக்ஷன்ல, ஒரு 8% ஓட்டு கிட்ட. பட் ஆனா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 17,20,304 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. சோ இது ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி டிராப் ஆயிருச்சு. இது வந்து டிராஸ்டிக்கா ரொம்ப குறைஞ்சிருச்சு. எவ்வளவு வழி தாங்கி நிக்கிறோம் 80 காலத்துக்கு.
நான் என் வீடியோஸ்லயே சொல்லியிருக்கேன், ஈச் அண்ட் எவ்ரி ஓட் ஹேஸ் பவர் நண்பர்களே. ஸோ அப்படின்றப்போ ஒவ்வொரு ஓட்டுமே பவர் தான். எக்ஸ்சிஎம் தான் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம சிஎம் ஸ்டாலின் ஐயா வந்து இப்ப லூஸ் ஆயிட்டாங்க கொளத்தூர் தொகுதியில. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 16 தொகுதியில 14 தொகுதி வந்து சென்னையில 16 கான்ஸ்டிடியூவன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 16ல 14 வந்து தாவைக்கா வந்து லீட்ல இருக்காங்க, டிவிக்கு வந்து லீட்ல இருக்காங்க. பிஎஸ் பாபுன்றவர் தான் ஹையஸ்டா நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. 82,460 ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த அவர் தான் யாருன்னு தெரியல, அந்த இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டாலினுக்கும் கிட்டத்தட்ட தாவைக்கா விஎஸ் பாபுக்கும் 9,472 ஓட்டு வந்து வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு இவரு. பெரிய விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம்ல வந்து ஆதவ் அர்ஜுனா ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புசியானந்த் தியாகராய நகர்ல அவர் ஜெயிச்சிருக்காரு. உதயனா ஜெயிச்சிருக்காரு நண்பர்களே. சேப்பாக்ல அவர் வந்து முன்னிலை பின்னிலை பின்னடைவுன்ற மாதிரி தான் அப்பப்போ போட்டுட்டு இருந்தாங்க, அவர் ஜெயிச்சிருக்காரு. அன்பில் மகேஷ் அவர் வந்து தோத்திருக்காரு. அது தாண்டி KN நேரு அப்புறம் சேகர் பாபு அவங்க எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இன்னொருத்தவர் கரூர்ல ஆல்ரெடி போட்டிட்டு இப்ப கோயம்புத்தூர்ல கான்ஸ்டிடியூன்சில இறங்கின அந்த செந்தில் பாலாஜி அவருமே இப்ப வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கா, நம்ம சிஎம் விஜய் அண்ணாக்கு யாரெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம STR தலைவன் சிம்பு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் PR சொல்றேன் நண்பர்களே, பிரதீப் ரங்கநாதன். அதுக்கப்புறமா சிரஞ்சீவி. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபயர் விட ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரி மொத்தமா இங்கேதான் பாத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் காஜல் அகர்வால், அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக், அதுக்கப்புறம் விஜய் ரம்யா நம்ம பார்த்திருப்போம். அவங்க சூர்யா நடிப்பின் நாயகன் கருப்பு படத்தோட சூர்யா நண்பர் அவர் வந்து போட்டிருக்காரு. அண்ட் தாண்டி நான் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப என்னால நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த லேப்டாப் இங்க இருக்கு தெரியுதா, சார்ஜ் போட்டுட்டே நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருமே காரு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஆக்டிங்கை குட் பண்ணி நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன்னு எப்போ அந்த ஆடியன்ஸ்ல சொன்னாரோ அந்த டைம்ல இருந்தே ஒரு பொலிட்டிஷியன் தான். ஸோ அப்படின்றப்ப இப்ப சிஎம் வேற ஆயிட்டாரு, சிஎம் எலெக்ஷன்ல மெஜாரிட்டியா வின் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல அவர் சிஎம்மா ட்ரீட் பண்ணி இன்னொரு ஃபேன்ஸ் மனப்பான்மையில போய் பின்னாடி போகாம பைக்ல எதுவும் ஃபாலோ பண்ணாம இருங்க. ஏன்னா பைக்ல ஃபாலோ பண்ணா பைக்கே சீஸ் பண்ணுறோன்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் வருது, என்னன்றது தெரியல. அவருக்கான ஒரு மரியாதையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அஸ் த பீப்புள் ஓவராலா வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்கன்றப்ப நம்ம பீப்புளா அதை கொடுத்துதான் ஆகணும். ஸோ ஸ்டில் இன்னும் அந்த ஃபேன்ஸோட மனப்பான்மை இல்லாம காரு பின்னாடி ஃபாலோ பண்றது, அங்க போய் விழுகிறது வண்டியில, ஸ்டில் அதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி வைப் ஆண்டனி வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம AR முருகதாஸ் விக்ரம் பிரபு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மின்சார கண்ணா படத்தோட இயக்குனர் KS ரவிக்குமார் கோட்டர் டைரக்டர் மின்சார வெற்றிக்கு என் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம விஷால் அண்ணனுமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆக்டர் சூரி, அதுக்கப்புறம் KVN ப்ரொடக்ஷன்ல அப்புறம் சாந்தனு, மகேஷ் பாபு, ராகவா லாரன்ஸ், அவர் சியான் போட்டிருக்காரு. கங்க்ராட்ஸ் நண்பா, யூ மேட் ஹிஸ்டரின்னு போஸ்டே போட்டாரு நண்பர்களே, கூட இருந்த போட்டோவை போட்டு. ரவி தேஜா தெலுங்கு இண்டஸ்ட்ரி அகைன். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்ததுன்னா நானி தான். நம்ம நானி படத்துல பார்த்திருப்போம், சமந்தா நானி படத்துல. ஸோ அந்த படத்துல நடிச்ச அவர் தான் முத ட்வீட் போட்டாரு, பெரம்பூர் தொகுதி வெற்றி சான்றை பெறுகிறார். ஸோ பெரம்பூருக்கு வந்திருக்காரு நினைக்கிறேன். ஸோ வெற்றி சான்ற வந்து பெறுகிறார்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 years லெட்ஸ் see how வந்து அவங்க எப்படி வந்து எலெக்ஷன் ரூல் பண்றாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும், நல்லதே பண்ணுவாங்க, நம்புவோம். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். பெண்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு மேனிஃபெஸ்டோல, அதெல்லாம் பண்ணி காட்டணும், அதெல்லாம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். ஸோ பண்ணிதான் ஆகணும். ஸோ எவ்வளவு தூரம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான தண்டனை கொண்டு வந்து வாழ்க்கை முழுக்க ஜெயிலே ஊழிருக்காங்க. மென் அண்ட் விமனுக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, நிறைய கண்ட்ரோல் கொண்டு வந்தாகணும். ஸோ ஐ ஹோப் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ விதியுடன் மோது விஜயுடன் மோதாது, திஸ் டெம்ப்ளேட் became real. உங்களோட தாட்ஸ் என்ன? மீதி இருக்க 10 சீட்ஸ், மீதி இருக்க 8 சீட்ஸ், அந்த 8-10 சீட்ஸை எங்க இருந்து வாங்குவாங்க? எனக்கு 99.9% வந்து வெடி சத்தம் வேற கேட்குது. ஸோ 99.9% வந்து கண்டிப்பா சிஎம் ஆயிடுவாரு. ஸோ அதுல டவுட்டே இல்லை. எந்த பார்ட்டில இருந்து வர்றதுக்கான அலைன்ஸ் சான்சஸ் இருக்கு? மீதி அந்த 8-10 MLA சீட்ஸ் வந்து எந்த டீம்ல இருந்து வருவாங்க, எந்த பார்ட்டில இருந்து வருவாங்கன்றத மறக்காம உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ லெட்ஸ் see நண்பர்களே, நானும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். ஸோ உங்களோட கருத்துக்கள், உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவிடுங்க. நான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறேன். தமிழக மக்களுக்கும் வாழ்த்துக்கள், நம்ம முதல்வரான சிஎம் விஜய்னாக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நானும் கடையை சாத்திக்கிறேன். அடுத்த வீடியோல நானும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Vikram guys.